பிரைஸ் லார்ட். நம்ம வளர்கிற பருவத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய பெற்றோர் இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ கண்டிப்பாக காமிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு நம்ம தேவைகளை நம்ம பெற்றோர் இடத்துல கேட்கும் போது அதெல்லாம் இப்போ முடியாது, அதெல்லாம் இப்போ வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோபப்பட்டிருப்போம், நம்ம எவ்வளோ வெறுப்படைஞ்சிருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் பெற்றோர் சைடு இருந்து பார்த்தா தான் தெரியும், அவங்க அப்படி தேவையில்லாத சில பொருட்களை வாங்கி கொடுக்காம, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா படித்து வளரணுன்றதுக்காக நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் அதெல்லாம் நிராகரிச்சிருக்காங்கன்ற உண்மை நமக்கு வளர்ந்தப்புறம் தான் தெரியுமே தவிர, சின்ன வயசில் அது நமக்கு புரியறதே இல்லை. அதெல்லாம் நம்ம நிறைய கோவப்பட்டிருப்போம். ஏன் இன்னும் வளர்கிற பருவத்தில் இந்த ஹாஸ்டல் சேர்த்து விட்ற பசங்கள்லாம் பாருங்களேன், எங்கள் வீட்டில் அவங்களாம் சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் எங்களை இப்படி நரகத்தில் தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி புலம்புகிற கோவப்படுற பல பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், நமக்கு நல்ல படிக்கிற சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டில் நம்ம படிக்கிறதுக்கான நல்ல சூழல் இல்லை, நல்ல வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அவங்க லக்ஸுரியஸாக வாழ வேண்டிய அந்த காசை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல காலேஜில் நமக்கு அதிக ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் அவங்க படுக்கிற இடத்துல ஏசி இருக்காது, ஆனால் நம்ம படிக்கிற இடத்துல நம்ம ஏசி ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்போம். ஏன் நம்ம நிம்மதியாக ஹாஸ்டலில் தூங்குறதுக்கு பல நாள் தூக்கம் இல்லாமல் அவங்க விழித்து இருக்கிறது நம்ம கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வாலிப பருவத்தில் நமக்கு இதெல்லாம் புரியாததால் நம்ம அவர் மேலே கோவப்பட்டு வெறுப்பை காட்டி எவ்வளோ முறுத்தோம்ன்றது அந்த பிள்ளைகளோட மனசுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது தான் தன்னுடைய பெற்றோர் தனக்காக எவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அவர்களை பிற்காலத்தில் நேசிக்கிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதே போல் தாங்க கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறாரு, நிறைய காரியங்களை தடுக்கிறாரு, நிறைய காரியங்களை நம்முடைய நன்மைக்காக எப்போ எதை கொடுக்கணும்னு பிளான் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நம்ம கோவப்பட்டிருப்போம்னு சொன்னால், மேபி கடவுளுடைய வார்த்தையை நம்ம தெரிந்தும் அறிந்தும் நம்ம கீழ்ப்படியாமல் அவருடைய மனசை நோகடிச்சிருப்போம்னு சொன்னால், நம்ம இப்படி வளர்ந்து உணர்வடைஞ்ச பின்பு என்னுடைய பெற்றோர் மீது நான் காட்டின கோபத்தை நான் பெற்றோர் இடத்துலேருந்து மறைச்சிருக்கலாம், ஆனால் கடவுள் இடத்துலேருந்து எதுவும் மறைக்க முடியாது. ஒருவேளை கடவுள் இதனால் என்னை நிராகரிச்சிடுவாரா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவரை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம அறியாமையினால் நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் நிச்சயமாக மன்னித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை மார்போடு சேர்த்து அணைக்கிற உண்மையுள்ள நேசராய் இருந்திருக்கிறாரு. அதை தான் இங்கே 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். நிச்சயமாக நாமும் அறியாமையில் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுளிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். நிச்சயமாக நம்ம உணர்வடைகிற வேளையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது கடவுள் அவருடைய முழு அன்போடு கூட நம்மை நேசிக்கிறவராய் இருப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.